வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க ஒரு பர்த்டே போஸ்டர் வந்து எப்படி எடிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்டிச்சின் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒரு 5 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5 ஃபோட்டோஸ் இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எடிட் பண்ண போகிற 5 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு செகண்டாக இருக்கிற இந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்துக்கோங்க. லேஅவுட் இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி. ஸோ ஏன் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு சைடில் எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். ஃபோட்டோவை ஜூம் பண்ணணுனாலே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோஸை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவும் கரெக்டாக வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவுமே கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ 5 ஃபோட்டோவுமே கிராப் பண்ணிட்டு வாட்டி மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்டில் செட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் செட் பண்ண போகிறோம். இப்போ கீழே கேன்வாஷ் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் 9:16 ரேஷியோ கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை 4:5 ரேஷியோ கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த 2 ரேஷியோவில் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களோட இமேஜை வந்து நீங்கள் ஜூம் பண்ணியும் செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி லைட்னஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலும் கலர்ஃபுல்லாக விட்டுருங்க. ஸோ நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ணால் அந்த இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணியிருக்க மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அதை இந்த ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன கலர் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பக்க டபுள் ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபாண்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கீழே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபாண்ட்ஸை வந்துட்டு. இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஷேடோலாம் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பார்டர் இருக்கும். ஸோ அந்த பார்டரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜுமே வந்துட்டு லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி நான் பெண்ட் பண்ணியிருக்கிறனோ அதே மாதிரி அந்த ஆங்கிள் அந்த இமேஜ் எப்படி ரொட்டேட் பண்ணியிருந்தீங்களோ சேம் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு அந்த ஹாப்பி பர்த்டேன்றது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த ஃபோட்டோ மேலே லைட்டாக டச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அல்லு அர்ஜுனுக்கு மேக் பண்ணுறனால அவரோட ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ டபுள் டேப் பண்ணிட்டு அதுக்கு கலரை வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது கலர்ஸை கொடுக்குறீங்கனாலையும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கீழே நிறைய கலர்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் என்ன கலர் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களோ டெக்ஸ்ட்டுக்கு அதை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஏன்ற லெட்டரையுமே லைட்டாக வந்துட்டு பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேயும் வந்துட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கீழே மறுபடியும் டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அல்லுன்னு வந்து டைப் பண்ணிவிட்டேன். அதில் பக்கம் அந்த ஏவை வந்து நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அந்த ஏவை மட்டும் எடுத்துகிட்டு பக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கலருக்கு ஒயிட் கலர் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த பேலன்ஸ் இருக்க டெக்ஸ்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. லைட்டாக அது எப்படி ரொட்டேட் பண்ணியிருந்தோமோ சேம் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு பக்கம் இதுலேயே வந்து டச் ஆகிற மாதிரி இப்போ செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டேப் அந்த ஏவை கிளிக் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா அல்லு அர்ஜுன்றனால நம்ம ஒன்றும் அர்ஜுன்றதை வந்து டைப் பண்ணோம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் அந்த பேலன்ஸ் இருக்க அந்த ஒயிட் கலரில் இருக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே நேமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்துட்டு 2 நேமாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த மாதிரி வந்துட்டு 2 வாட்டி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ டைப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டையுமே வந்துட்டு நான் இதுக்கு பக்கம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அல்லு அர்ஜுனுக்கு மேக் பண்ணுறனால அந்த ஏன்றது 2 வாட்டி வரனால நான் அதை மட்டும் போல்டாக காமிச்சிருக்கேன். ஸோ உங்களோட நேம் வந்து தனியாக ஒரே சென்டென்ஸாக வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் இந்த மாதிரி கலரிங் வந்துட்டு போல்டாக கொஞ்சம் பெருசாகிட்டு பக்கம் இருக்க லெட்டர்ஸை வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்பும் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இப்போ கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக வந்துட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து கார்னரில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா விட்டுருங்க. இந்த ஃப்ளவர் எஃபெக்ட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான அந்த ஃப்ளவர் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.